ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிதி கிச்சன்ஸ் அண்ட் விலாக்ஸ். மதுரையினாலே கறி தோசை தாங்க. மோஸ்ட்லி சிக்கன் கறி தோசை இல்லைன்னா மட்டன் கறி தோசை தான் சாப்பிட்ருப்போம். அதுவே வெஜ்ஜு ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் வெஜ் கறி தோசை தாங்க. வாங்க சமைக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 2ங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2ங்க, மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை 1 கையளவுங்க. கருவேப்பிலை 1 கொத்துங்க, ஸ்மால் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 50 கிராம் சோயாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு 3 திருப்பு மட்டும் திருப்பிக்கங்க போதும். நைஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க, ஏன்னா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கலாம். இப்போ நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பெப்பர் 1/4 ஸ்பூனுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வணக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொரன்னு அரைச்சி வச்ச சோயாபீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு தண்ணி தெளித்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நாம் இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடல மாவை தண்ணி ஊற்றி கெட்டியான பக்குவத்தில் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நாம் தவாவில் ஊத்தாப்ப ஊற்றுற சைஸில் மாவை ஊற்றிக்கோங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணி 3 ஸ்பூன் கடல மாவை தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சோயா மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம வடிவேலு சார் சொல்கிற மாதிரி அப்படிக்கா ஒரு திருப்பு இப்படிக்கா ஒரு திருப்புன்னு 2 சைடும் ஆயில் ஆர் நெய் சேர்த்து சுட்டு எடுத்துருங்க. இதோ நம்ம மதுரை ஸ்பெஷல் வெஜ் கறி தோசைங்க ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக குருமா அண்ட் ஆனியன் ரைத்தா பெஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.